திருப்பதி பயணம். ஒரு நாள் தமிழ்நாட்டில் இருந்து குடும்பத்தோடு திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க சென்றோம். கோயில் மலை ஏறையில் மலை ஏறுறதுக்கு முன்னாடி டோல்கேட்டில் ஆந்திராவில் செக்கப் வண்டியில் கட்சி சம்மந்தமாக கட்சி கொடி, கட்சி ஸ்டிக்கரு அப்படி எதுவுமே இருக்கக்கூடாது. வண்டியை அந்த மாதிரி க்ளீன் பண்ணி வண்டியில் இருக்க கொடியை கழட்டிட்டாங்க. ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தோம். பிஜேபி மோடி, அண்ணாமலை ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தோம். அதையும் இங்கே எடுக்க சொல்லிட்டாங்க. பரவாயில்லையே, ஆந்திராவில் பிஜேபி கூட்டணி உள்ள ஸ்டேட்லேயே பிஜேபி கொடி கழட்டியாச்சு. பின்னாடி மோடி, அண்ணாமலை ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தோம். அதையும் எடுக்க சொல்லிட்டாங்க. எடுத்தாச்சு. பரவாயில்ல, கூட்டணி கட்சி கொடியவே அகற்ற சொல்கிறாங்களே, நல்லா ஸ்ட்ரிக்டாக நல்லா மக்களுக்கான சேவையை பண்ணுறாங்க. அப்படி ரொம்ப சந்தோஷமாக குடும்பத்தோட மலையில் ஏறினோம். திருப்பதிக்குள்ளே என்றானோம். நல்லா இருந்துச்சு. மலை ஏறலே ஃபுல்லாக அவ்வளோ சுத்தமாக, ஒரு பேப்பர் இது எதுவும் பார்க்க முடியாது ரோட்டில். அவ்வளோ சுத்தமாக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த திருப்பதி மலையை நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நேராக போனோம். மேலே அது மாதிரி வண்டி நான் நிப்பாட்ட கொள்ள நல்லா சௌகரியமாக தான் இருந்துச்சு. அது நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் போனோம். நல்லா கூட்டம் போய் வண்டியை நிப்பாட்டி எல்லாம் வீட்டிலேருந்து சாப்பாடு புளிசோறு கட்டிகிட்டு போயிருந்தோம். சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டு திருப்பதி அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தாச்சு, சாமியை நல்லபடியாக பார்க்கணும் அப்படின்னு போய் உள்ள கோயிலுக்கு போகிற வழியில் எங்கன்னு பார்த்தா அது என்ட்ரன்ஸ் உள்ள நடந்து ஃப்ரீ டிக்கெட்டு. நாங்கள் இப்போ சாமி கும்பிட ஒரு கஷ்டத்தை இருந்து சாமி கும்பிட போகிறோம், பணம் கட்டி வேகமாக முன்னாடினா போகக்கூடாது. அப்போ நமக்கு பின்னாடி கஷ்டப்பட்டு வர்றவங்களோட அவங்க பாவ செயல் நம்மளுக்கு இதாயிரும் அப்படின்றனால ஃப்ரீ பஸ்ஸில் ஏறி அங்கே நடக்கிறதுக்கு போகணும். அந்த ஃப்ரீ பஸ்ஸுக்காரன் ஏற்றி விட்டவன் எங்களை அந்த டாக்ஸி இதுக்குன்னா ஏற்றி கொண்டு போய் விடுவாங்க. அந்த இடத்துல இறக்கிட்டு போயிட்டேன். என்னாண்டா அந்த அவங்க வாடகைக்கு ஓட்டுறவங்க அவங்களுக்கு லிங்காக இருக்கும் பிறக்க ஃப்ரீ வாங்க உங்களை அங்கே இறக்கி விடுறோன்னு சொல்லி ஃப்ரீ பஸ் ஏற்றினாவே அந்த வாடகைக்கு ஓட்டுற அந்த காரை டக்கரு இதுக்குன்னா இருக்கும்ல, அந்த இடத்துல இறக்கி விட்டு அங்கேருந்து நாங்கள் வாடகைக்கு அவங்கள காசு கொடுத்து போகிறோமா அங்கே இறக்கி விட்டேன். சரின்ட்டு நாங்கள் என்ன வேணாம், நம்ம நடந்தே போவோம், அது ஒரு ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃப்ரீ பஸ்ஸுக்காரங்கனே இறக்கி விட்டு போயிட்டேன். சரி விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து இறங்கி நடந்துக்கிட்டு அப்படி ஜாலியாக இருந்தால் போகிற வழியிலேருந்து அப்படி செடி கொடியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே சந்தோஷமாக நடந்து போனோம் பிள்ளை வட்டிகளோட. சரி அப்படி நடக்கிறதா இருந்தால் எவ்வளோ தூரம் இருக்க போகுது, சீக்கிரம் பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சி போனோம். அவன் அந்த ஃப்ரீ பஸ்ஸுக்காரன் எங்களை இறக்கி விட்ட இடத்துலேருந்து நாங்கள் ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே நடந்துருப்போம் பிறகு, 2-3 கிலோமீட்டருக்கு மேலே. மலை மேலே ஏறி இந்த தளவுலேருந்து அந்த தளவு நடந்து போய் அதுதான் என்ட்ரன்ஸ் உள்ள மலை. அப்படியே அந்த கூட்டம் நிறையா இருக்கிறதுனால எங்களை அந்த டிஸ்டன்ஸ் அந்த போல் லென்த்துலேருந்து உள்ளே என்றானாத்தே அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியுன்ற மாதிரி எங்களுக்கு இந்த தளவுலேருந்து அந்த தளவு 3 கிலோமீட்ரு கொண்டு போய் உள்ளே அங்கேருந்து நடந்து வரணும். கோயில் இங்கே இருக்கும், கீழே இருக்குது. ஆனால் எங்கள் உள்ளே நாங்கள் என்ட்ராகிறது உள்ளே என்ட்ராகிறது ரொம்ப தூரத்தில் ஒரு 3 நாள் நடந்தே போனோம். அது ஒரு பாத யாத்திரை மாதிரி தான். சரி சாமிக்கு தானே அப்படின்ட்டு சொல்லி போகிறோம். எல்லா பேர்ட்டையும் காசு இருக்குது, யார்ட்டையும் காசு இல்லாமன்னா இல்லை. காசை கொடுத்துட்டு முன்னாடி போய் சாமி பார்க்குறதுக்கு எதுக்கு நம்ம வீட்லேயே அந்த திருப்பதி போட்டா வச்சு சாமியை கும்பிட்டு போயிடலாம்ல. அதுதான் நடந்து பொறுமையாக என்ன ரூல்ஸோ சாமியை எப்படி சராசரி மனுஷன் எப்படி சாமியை கண்டு தரிசனம் பண்ண முடியுமோ அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணோம். அந்த லெவலில் மெயின்டைன் பண்ணுறது ஃப்ரீ பஸ்ஸுக்காரன் எங்களை இந்த இடத்துக்கு கொண்டு போய் விடலை. இங்கே இறக்கி விட்டேன். இந்த டக்கர் போது பாருங்கள், அதில்னா
அதில் ஏறி போகிறோம், காசை கொடுத்து ஏறி போகிற அளவுக்கு எங்களை கீழே இறக்கி விட்டேன் ஃப்ரீ பஸ்காரன். நாங்கள் போய் கரெக்டாக என்ட்ரன்ஸு உள்ளே இறங்கி அந்த இதுக்குள்ளே போகிற இடம் வரைக்கும் ஃப்ரீ பஸ் வருது. எங்களுக்கு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது. சரி, அப்போ ஏதோ நம்ம ஃப்ரீ பஸ்ஸுக்காரனும் இந்த டக்கர் வண்டி கார் வாடகைக்கு ஓட்டுறவங்களுக்கு ஏதோ லிங்க் இருக்கும் இருக்க, இவங்க சவாரியை கெடுத்துடக்கூடாதுன்றக்காண்டி எங்களை அணக்கிலே இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினச்சி சரி விடு எல்லாம் நன்மைக்கேண்டு நடந்து போய்கிட்டு இருக்கோம். அப்படியே பேசிக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். நல்லாத்தான் இருந்துச்சு, மனசு திரும்பி இருந்தாங்க. நல்ல குடும்பத்தோடு சின்ன குட்டி பிள்ளைய சின்ன குழந்தைய நிறைய நாங்கள் ஒரு 10 பேர் போயிருப்போம்னு வச்சுங்களேன். நல்ல ஒரு சாமியை திருப்பதியை பார்க்கும்போது ஃபஸ்ட் டைம் திருப்பதி பார்க்க போகிறோம். இந்த உள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். உள்ளே நடைப்பயணத்துக்குள்ளே உள்ளே வந்தாச்சு. உள்ளே போயிலே நட்டுக்க அந்த பால் கொடுக்குறாங்க, நான் கொடுக்குறாங்க, அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனைன்னா உள்ளே போய் நாங்கள் எங்களால் கண்டினியூஸாக நடந்து போக முடியல. நடந்து போய்கிட்டு இருப்போம். டக்குன்னு ஒரு ஸ்டாப் பண்ணுவாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு டக்குன்னு ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் அப்படின்னா நிற்போம். இப்போ ஒரு நகர அப்புறம் 1/2 மணி நேரம் ஆகும். அப்புறம் 1 மணி நேரம் நிப்பாட்டுவாங்க. அப்புறம் சின்ன குழந்தை என் மகனா அழுக ஆரம்பிச்சிருச்சு கூட்டத்துக்குள்ள. ரொம்ப கஷ்டம். அங்கனாங்கன்னா ஆனால் அந்த நடந்து போயிலே உள்ளுக்குள்ளேயே அங்கனா பாத்ரூம் எல்லாம் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஒரே நகலே நிற்க வச்சுட்டாங்க. உட்கார முடியல, கொல்ல முடியல, ஒரே ஸ்டாண்டிங் பொசிஷன் தான். ரொம்ப கவலையாக இருந்துச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தா, இப்போ நடந்துக்கிட்டே இருந்தோம்னா எவ்வளோ ஒரு 100 கிலோமீட்டர் கூட நடந்துக்கிட்டே இருந்தால் கூட ஒன்றும் தெரியாது. அவ்வளோ கூட்டத்துக்குள்ளே நெருக்கடிக்குள்ளே ஒவ்வொரு நகலை நிற்க வச்சுறாங்க. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிற்க வச்சுருக்காங்க. முதல் 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் நின்று போக ஒரு மணிக்கணக்காக நிற்க வச்சுட்டாங்க. ரொம்ப சிரமமாக போச்சு. இதுக்கு என்ன காரணம்னு அப்புறம் தான் பார்த்தா, அந்த டோக்கன் போட்டு பணம் போட்டு 300 500 அந்த மாதிரி டோக்கன் வாங்குவாங்கள, எங்களை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்கள விடுறது. அந்த மாதிரி டைம் சுச்சுவேஷனில் தான் எங்களை ஃபுல்லாக இந்த மாதிரி இந்த சராசரி மனுஷன் நார்மல் இல்லாமல் ஒரு மனுஷன் தான். நம்மளும் 200-300 டிக்கெட் எடுக்க முடியாமனா இல்லை. ஆனால் இப்போ இவ்வளோ பேர் நாங்கள் நிற்கிறோம். இவ்வளோ பேரோட மனவலி அந்த 200-300 டோக்கன் வாங்கிட்டு உள்ளே போகிறவங்களுக்கு இவங்களோட கஷ்டம் ஃபுல்லாக அவங்களுக்கு விழும். கஷ்டத்தை போக்கத்தையும் கோயிலுக்கு வரோம். கோயிலுக்கு வந்துட்டு நம்ம 200 300 500 டோக்கன் எடுத்துவிட்டு இவ்வளோ பேர் மன கஷ்டத்தை வாங்கிட்டு போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நாங்கள் இப்படி நடந்து சராசரியாக நார்மல் பொது வழியில் போகிறோம். அந்த இது கூட இல்லாமல் இந்த கோயில் நிர்வாகம் எப்படி 300 500 டோக்கன் நிர்ணயிக்கிறீங்கன்றதுன்னு தெரியல. நீங்கள் நிர்ணயித்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி கூட்டத்தை நீங்கள் மேலும் இந்த போல் கூட்டத்தை நீங்கள் ஸ்டாப் பண்ண தான் கூட்டம் பெருகி ரொம்ப மக்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க. போல் கூட்டம் ஸ்டாப் பண்ணுற காரணம் நீங்கள் கொடுக்குறாங்க 300 500 டோக்கன் தான். அவங்கள முன்னாடி விடுறதுக்கு எங்களை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுறீங்க. அந்த டயத்தில் அதை ரொம்ப இந்த பொதுமக்கள் கோயிலுக்கு திருப்பதி ஏழுமலையானை கொண்டுட்டு வந்து பார்க்கணும்னு வர்ற எங்களுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த கூட்டத்தில் நடந்து வந்துட்டோம். டக்குன்னு ஒரு குடோனில் எல்லா பற்றியுமே உள்ளே விட்டீங்க. உள்ளேயே அதுவுமே உள்ளே விட்றீங்க. உள்ளே வந்து சாப்பாடு கொடுத்தீங்க. சாம்பார் சாதம், இந்த பாலுலாம் கொடுக்குறீங்க. இந்த கை குழந்தை இதெல்லாம் வச்சு ரொம்ப அதெல்லாம் எல்லாம் கொடுக்குறீங்க. ஓகே, இப்போ டக்குன்னு இந்த குடோனில் இருந்து இப்போ இந்த மடத்து இன்னொரு மடத்துக்கு போகல, டக்குன்னு நீங்கள் திறந்து விட்றீங்க. சடன்னு உள்ளே ஓடி அந்த கேட்டில் போய் நெருக்கிட்டு மூச்சு திணறிக்கிட்டு ஒரு கண்ட்ரோல் இல்லை. இந்த மாதிரி டயத்தில் இதுக்குன்னா நீங்கள் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும் இந்த கோயில் நிர்வாகம். ஆனால் கரெக்டாக ஆளு போடணும், செக்யூரிட்டி போடணும். வரிசையாக நானுக்குள்ளே ஒரு 10 பேர் நீங்கள் நிற்கணும். நின்று வரிசையிலே தான் விடணும். கரெக்டாக கேட்டில் போயிட்டுக்கிட்டு எல்லாம் முண்டிக்கிட்டு அவனுக்குள்ளே மூச்சு திணறி உயிர் போகிற அளவுக்குன்னா வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் இந்த நிர்வாகம் பார்க்கணும். எனக்கு என்ன ஒரு இதுன்னா, இந்த மக்களை கோயிலுக்கு வர மக்கள் எல்லா பேரும் மனுஷன்தான். சாமியை வந்து எல்லா பேரும் ஒரே நிலைமையோட சராசரியாக ஒரே மாதிரி தான் பார்க்கணும். ஒரு ஆள் காசு கொடுத்துட்டு முன்னாடி ஈஸியாக பார்த்துட்டு போகிறதும், இந்த சாமானிய மக்கள் வந்துக்கிட்டு அவங்க ஈஸியாக பார்க்குறக்காடி இவங்கள கஷ்டத்து மேலே கஷ்டமாக்குறது, அது தப்பு. இந்த மாதிரி வெயிட் பண்ணுறதுக்கு வேலையே இருக்காது. எல்லா பேர்த்துக்கும் ஒரே மாதிரி ஒரு நிலைப்பாடை கொண்டு வந்தீங்கள் என்றால்
இந்த மாதிரி இவங்க காக்க அவசியம் இல்லை. கூட்டத்தில் போட்டு நெறிப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏண்டா நீங்கள் 300 டோக்கன் கொடுக்குற ஆளுகளுக்கு 300 காசு கொடுத்து போகிற ஆளுகளுக்கு கரெக்டாக டைமிங் நிர்ணயிக்கிறீங்க. கரெக்டாக இந்த டயத்தில் நீட்டாக கூட்டி போய் அங்கே கோயிலில் சாமியை கும்பிட்டு விட்டு அனுப்பி விட்றீங்க. இது யாருக்கு? இது அங்கேருந்து வர திருப்பதி பார்க்க வரவங்களுக்கு அது திருப்பதி உண்மையான அருளை கொடுப்பாரா? லட்சக்கணக்கான பேரை இப்படி நீங்கள் உங்கள்கிட்ட காக்க போட்டுவிட்டு ஆயிரக்கணக்கான பேரை நீங்கள் உள்ளே ஈஸியாக பார்க்க விட்றீங்களே. திருப்பதி இதுக்கு அருள் கரெக்டாக கொடுப்பாரா சொல்லுங்கள்? இந்த லட்சக்கணக்கான பேர் மன வலி, மன வருத்தம், இவங்க படுற கஷ்டம் எல்லாம் அந்த காசை பார்த்துட்டு முன்னாடி சாமி கும்பிட போகிறவங்களுக்கு அந்த திருப்பதி கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? திருப்பதி அவங்களுக்கும் கொடுக்க மாட்டார். இந்த நிர்வாகம் பண்ணுறீங்க பாருங்கள், இந்த தவறான நிர்வாகம். இந்த மாதிரி இது எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை கொண்டு வரீங்க பாருங்க. காசு கொடுக்குறவங்களுக்கு ஈஸியாக சாமியை பார்க்குறவங்க, காசு இல்லாமல் வரவங்கள இப்படி போட்டு ரூம்குள்ளே போட்டு அடைக்கிறது, காக்க போடுறது, கூட்ட நெரிசலில் போட்டு இது பண்ணுறது, இதெல்லாம் தப்பு. ஆந்திரா கீழே நீங்கள் கீழே செக்கிங் பண்ணி வண்டி அனுப்பையில் கொடிக்கிட்டே கலெக்டர்லே ஆகா சூப்பர்ப்பா, ஆந்திரா தமிழ்நாட்டை விட சிறப்பாக இருக்குப்பா அப்படின்னு தான் வந்தோம். கோயில் நிர்வாகம் சுத்தமாக நீட்டாக அதெல்லாம் ஓகே, எல்லாம் பெர்ஃபெக்டாக நல்லாத்தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த மக்களை இந்த மாதிரி காசு கொடுத்து போகிறவங்களுக்காண்டி அவங்கள ஃப்ரீயாக ஈஸியாக கொண்டு போய் சாமியை பார்க்க வைக்கிறதுக்கு இந்த சாமானிய மனுஷங்களை இவ்வளோ பேர்த்த நீங்கள் இவ்வளோ மன உளைச்சலுக்கு ஆளாக்குறீங்க பாருங்கள். இதை எந்த வகையிலும் ஏற்றுக்கிற முடியாது. இது தப்பு. நீ அவங்க காசு கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு சாமியை அழைக்க கூட்டிகிட்டு போகிற ஆளு டயத்தில் இவங்கள ஃபுல்லாக காக்க போட்டு இவங்கள மேலும் மேலும் சாதாரண கூட்டமாக தான் இருக்குது, அந்த கூட்டத்தை மேலும் மேலும் கூட்டம் நெருக்கடியாக்குறது இந்த சுச்சுவேஷன் தான். அவங்கள உள்ளே கொண்டு போகிற டயத்தில் இவங்கள ஃபுல்லாக காக்க போடுறீங்க. அப்போ மேலும் மேலும் கூட்டமாகி மேலும் மேலும் மன வருத்தமாகுது இந்த மக்களுக்கு. அதனால் நீங்கள் இந்த டோக்கன் போடுற சிஸ்டம் வேணான்னா சொல்லலை, நீங்கள் டோக்கன் போடுங்க. ஆனால் எல்லா பேர்த்துக்கும் போடணும். இப்போ 300 டோக்கன் நீங்கள் சீட்டு வாங்கி சாமி கும்பிட்டு கூப்பிட்டு போகிறீங்க, நீங்கள் ஆவரேஜாக எல்லா பேர்த்துக்கும் அதை 100 குறைச்சி எல்லா பேர்த்துக்குமே போட்டுருவோம் தானே. இந்த கூட்டம் இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணி நிற்க தேவை இருக்காது, இந்த மாதிரி நீங்கள் ரூமில் அடைக்க தேவை இருக்காது, கண்டினியூவாக போய்கிட்டே இருக்கலாமே. அந்த கூட்டம் நகண்டு மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், நிற்கிறதுக்கு வேலை இருக்காது. நிற்கிறதுக்கு காரணம் அந்த காசு கொடுத்து வரவங்களை உள்ளே விடுற டயத்தில் தான் இவங்களை நிப்பாட்டுறீங்க. அதான் இந்த எல்லா பேர்த்துக்கும் ஒரே மாதிரி நீங்கள் காசு வாங்க கோயிலில் நிர்வாகம் பண்ணணும், சுத்தமாக வச்சுக்கிறணும், எல்லாம் பண்ணணும் அப்படின்னு இல்லை. நீங்கள் ஒரு டோக்கன் சீட்டு ஃப்ரீ சீட்டுன்னு எது அந்த மாற்றி இல்லாமல் எல்லா பேர்த்துக்குமே டோக்கன் சீட் ஆக்கிடுங்க. 300 வாங்குற இடத்துல ஆவரேஜாக 100 வாங்குங்க. இல்லை ஆவரேஜ் எல்லா பேர்த்துக்குமே 300 கூட வாங்க, கோயில் இன்னும் சிறப்பாக கொண்டு வாங்க, இன்னும் நல்ல நிலைமையில் இன்னும் இது பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தரப்பிட்ட நீங்கள் காசை வாங்கிட்டு உள்ளே அனுப்பி இந்த ஒரு தரப்பு இந்த மாதிரி பாருங்கள், இந்த குழந்தை ஒட்டினா பாருங்கள் எப்படி காத்துக்கிட்டு எப்படி கூட்ட நெரிசலில் படுக்க பாருங்கள், ஒரு ஆள் மேலே ஒரு ஆள் படுத்து கிடக்குறாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனை குறைக்கலாமே. இதெல்லாம் எப்படி சொல்கிறது, நீங்கள் ஒரு தரப்பிட்ட காசை வாங்கி முன்னாடி அனுப்புகிறனால தான் ஒரு தரப்பு இந்த மாதிரி காத்துக்கிட்டு கிடக்கு அந்த திருப்பதியை பார்க்க. ஏதோ ஒரு வழியில் போயிட்டு காலையில் சாமியை பார்த்தாச்சு. ரொம்ப எவ்வளோ தான் கஷ்டமாக உள்ளே போய் இது பண்ணாலும் கடைசியில் சாமியை பார்த்தோன்னே ஒரு திருப்தி கிடச்சிருச்சு. அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த சாமியை பார்த்து நல்லபடியாக பார்த்தாச்சுப்பா அப்படின்னு பிள்ளை ஒட்டி ரொம்ப குழந்தை கட்டியோடு போனது ரொம்ப சிரமமாயிடுச்சு. இந்த டோக்கன் சிஸ்டம் தப்பு. அதனால் ஆந்திர முதல்வர் அவர்கள் இந்த டோக்கன் சிஸ்டத்தை ஒரு ஆவரேஜாக எல்லா பேர்த்துக்குமே போடுங்க. இல்லாட்டி நீங்கள் நல்லா செலும்பாக இருந்தீங்கன்னா யார்கிட்டையும் வாங்காதீங்க, வாங்காமல் ஃப்ரீயாக பண்ணுங்கள். ஃப்ரீயாக பண்ண முடியாது. இவ்வளோ கோயில் நிர்வாகத்தை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணணும், ஒரு நல்லா மெயின்டைன் பண்ணணுன்றல டோக்கன் போட்டணும். அப்போ அதனால் நீங்கள் ஒரு ஃப்ரீ தரிசனம் வேணாம்.
300 நீங்கள் வாங்கி அனுப்புகிற ஒரு தரப்பிட்ட ஆவரேஜாக எல்லா பேர்ட்டையுமே ஒரு அமௌண்ட்டு நீங்களாக நிர்ணயித்து மொத்தத்துக்கு டோக்கன் வாங்கி மொத்தத்துக்கு கலெக்ஷன் பண்ணிடணும். ஒரு ஆளுக்கு எவ்வளோ கலெக்ஷன் பண்ணி கண்டினியூவாக ஒரே சாமி. இப்போ சாமின்றது பொதுப்பா, அதே மாதிரி மனுஷங்களும் பொது தான், எல்லாம் சமம் தான். ஒரு ஆள்கிட்ட காசை வாங்கிட்டு ஒரு ஆள்கிட்ட காசு வாங்க போகிறது தப்பு. காசு வாங்குற முன்னாடி சாமியை பார்க்குறது இந்த மாதிரி தப்பு. ஒரு வேளை சாமியை கும்பிட்டு கீழே இறங்கிட்டோம், கீழே இறங்கி வந்து கொடியை வாங்கி கொடியை மாட்டியாச்சு. அதனால் நம்ம ஆந்திர முதல்வர் இப்போ நல்லா எல்லா விஷயத்துலையும் நல்லா சிறப்பாக ஆந்திரா செஞ்சுக்கிட்டு இருக்கின்றாங்க. நல்லா மத்திய அரசோட கூட்டணியில் இருந்துட்டு நல்லா ஆந்திர மாநிலம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்குது. நல்லா குடிநீர், நல்லா ஏரி குளம் இதெல்லாம் தூர்வாரி விவசாயிகளுக்கு ஏதோ பெரிய ஏரினா தூர்வாரி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கீங்களாம். அதே மாதிரி இப்போ மத்திய அரசு சப்போர்ட்டில் இருக்கறனால இன்னும் ஆந்திர மாநிலம் சிறப்பாக வளர்ச்சி அடையும். இந்த வளர்ச்சியாக இந்த திருப்பதி கோயிலுக்கு ஒரு கண்ட்ரோலை கொண்டு வாங்க. அந்த டோக்கன் சிஸ்டத்தை ஆவரேஜாக எல்லா பொதுமக்களும் கொடுத்து எல்லா பேர்த்தையும் ஒரே வரிசையை ஏற்படுத்துங்க. தனித்தனி வரிசையை ஏற்படுத்தாதீங்க. அது இந்த காசு இருக்கவங்க இல்லாதவங்கன்றா பார்க்காதீங்க, அது தப்பு. அப்படி இந்த மாதிரி கொண்டு வரதுனால இந்த காசு இருக்கால் முன்னாடி போகிறதுக்காண்டி இந்த டோக்கனை எடுக்காதவங்கள காக்க போட்டுறீங்க. அது